நாம் இந்த கால வேளையில தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்படி வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதில் 1, 2, அதுக்கு பிறகு 5, 16 வசனங்களை வாசிக்க போகிறோம். உங்களில் சிலர் படிக்கலாம். முதல் வசனத்தை ஒருவர் படியுங்கள், 2ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள், 5ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள், 16ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். நீங்க எந்த வசனத்தை வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 5 தானா? வாசிங்க. ஓகே. இயேசு கிறிஸ்து செய்யக்கூடாத ஒன்றை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த செய்தி கொஞ்சம் நாம் கூடாதவைகள் என்ன, செய்ய வேண்டியவைகள் என்ன. இந்த செய்தியின் தலைப்பு இரட்டை வாழ்க்கை வாழ்வதை நிறுத்துங்கள். கிறிஸ்துவ ஜீவியத்தில் இரட்டை வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஆண்டவர் மிகவும் வெறுக்கிறார். குறிப்பாக இது சபைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆசீர்வாதமான செய்திகளை கொடுக்கவே விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னார், பாஸ்டர், நான் சர்ச்சில் எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னார். ஏன்னா ஜனங்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க ஆராதனைக்கு. அதனால அவங்களுக்கு கடினமான செய்திகளை கொடுப்பதில்லை, ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன்னு சொன்னார். எனக்கும் அது மாதிரி தான் ஆசை. ஆனால் அது மட்டுமே போதாது. கர்த்தருடையதான கண்டித்து உணர்த்துகிற வசனமும் சபைக்கு தேவைப்படுது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்கள் வர்றதுனால வேற நாட்களில் ஆராதனைக்கு வருகிறதா இருந்தால் அன்னைக்கு நம்ம மற்ற சத்தியங்களை பேச முடியும். ஆனால் சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவதனால எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசினால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி என்பதை பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நீங்களும் அதை கேட்க முடியாமல் போய்விடும். எனவே ஆசீர்வாதமா இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்றதை விட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்று பிரசங்கிப்பது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிதுன்னு தெரியல. ஆசீர்வாதமா இருன்னு சொல்றதுனாலே ஆசீர்வாதம் வந்துடுறதில்ல. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் எதையுமே செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தேவன் ஆசீர்வதிப்பார்னு எத்தனை முறை சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நான் மாற வேண்டும் என்கிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அன்பானவர்களே, இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலைகளை உலகம் முழுவதும் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்வதை உலகம் முழுவதும் பார்க்கிறோம். இதை சாத்தான் ரொம்ப எதிர்பார்க்கிறான், அதை ஊக்கப்படுத்துகிறான். அது ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். ஒரு விசுவாசி இரட்டை வாழ்க்கை வாழ்வது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படி வாழ்கிறவர்களை சாத்தான் கண்டுகொள்வதில்லை. அவன் கண்டும் காணாமல் இருக்கிறான்.
தேவனுக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு மனிதனை பிசாசானவன் கவனிக்கிறான். அது அவனுக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது. அல்லது அவனை சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் அவன் இல்லை. பிசாசை அவன் விரும்புவதில்லை. பிசாசுக்கு எதிராக நிற்கிறான், தேவனின் சார்பாக நிற்கிறான். ஆண்டவர் மட்டும் போதும் என்று நிற்கிறான். கர்த்தர் ஏனென்றால் கர்த்தரும் அவன் அருகில் நிற்கிறார். இது அவனுக்கு பிடிப்பதில்லை. ஒரு கூட்டம் ஆண்டவருக்காகவும் வாழ்ந்து கொண்டும் இன்னொரு பக்கம் உலகத்திற்காகவும் சாத்தானுக்காகவும் வாழ்கிற இந்த ரெண்டு பக்கம் வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? இப்படி வாழ்கிறவர்களை சாத்தான் ரொம்ப நேசிக்கிறான். பிசாசால் நேசிக்கப்படுகிறார்கள். அதை அவன் ஊக்கப்படுத்துகிறான். இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் உள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை என்கிற ரெண்டு வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருமே பல நேரங்களில் நம்ம வெளியில ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா அது பாவத்திற்குள்ளாக கொண்டு போய் விடக்கூடாது. நீங்க கவனிச்சிங்கன்னா நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல வெளியில நடிக்கிற மாதிரி தோணும். சிலர் உள்ளுக்குள்ளே அழுகை இருந்தாலும் வெளியில சிரிப்பது போல ஒரு மாஸ்க் ஒன்றை போட்டுக்கிடுவாங்க. ஆனா அவங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா வெளியில பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, நம்ம எல்லாருமே சில நேரம் நடிகர்கள் தான். நான் சொல்ற தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நம்ம எல்லாருமே சில நேரம் நடிகர்கள் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள அழுக இருக்கும், ஆனா வெளியில என்னமா செய்ய மாட்டோம். எதுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி மற்றவங்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்பதான் அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உடனே வேகமா என்ன செஞ்சிருவாங்க, தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்க 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 அப்படின்னு பேசும்போது ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க. தெரிஞ்சிரும்ல, பார்த்த உடனே தெரிஞ்சிரும்ல. அன்பானவர்களே, வெளியில சில நேரம் அப்படி இருப்பது உண்டு. பார்த்தீங்கன்னா சில நேரம் சாப்பாட்டில் கூட நாம வீட்டில் வேற மாதிரி சாப்பிடுவோம், வெளியில வேற மாதிரி சாப்பிடுவோம். எங்கேயாவது விருந்து வீட்டுக்கு போனால் வேற வீட்டில் போய் சாப்பிடும்போது நீட்டாக சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்தவொடனே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விரலெல்லாம் ஒரு விரல் விடாமல் வலிச்சு நக்கி சாப்பிட்றாலாம் நிறைய செய்திருக்கு. கேட்டால் நம்ம வீட்டு பாஸ்டர் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு வீட்டில் ஒரு மாதிரி சாப்பாடு, வெளியில் சாப்பிடும்போது வரும். வீட்டில் உடை உடுத்துவது வேற, வெளியில் போகும்போது நாம் உடுத்துவது வேறு. ஆகவே இது தவறானதல்ல, இது பிரச்சனை இல்லை. ஆனால் எது பிரச்சனை என்றால் கர்த்தரை விட்டு பிரிக்கிற சில விஷயங்கள் இருக்கு. சாப்பாடு, உடை, இதெல்லாம் நம்ம வீட்டில் வேற மாதிரி செய்கிறோம், வெளியில் வேற மாதிரி செய்கிறோம். இது தவறா என்றால் இல்லை, இது நார்மல் தான், இயற்கை தான். எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடாதும் கூட. நான் வீட்டில் மாதிரி தான் வெளியிலையும் இருப்பேன்னு நம்ம அப்படி செஞ்சோம்னா அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. இந்த வகையான உணவோ உடையோ இது மாதிரியான காரியங்கள் ஒன்றும் பெரிய விஷயமாக இருப்பதில்லை. ஆனால் எது தவறாக மாறுகிறது அப்படின்னா, அல்லது எது இரட்டை வாழ்க்கையாக மாறுகிறது அப்படின்னா, நாம் பாவம் செய்கிற காரியங்கள், தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்குல்ல, வசனத்துக்கு மாறானது, சத்தியத்துக்கு மாறானது, அல்லது ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள், இவைகளெல்லாம் கூட இரட்டை வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. நான் உள்ளுக்குள்ளே அழுக்காக இருக்கிறேன், வெளியிலே பரிசுத்தவானாய் காட்டிக் கொள்வது, இது ரொம்ப ஆபத்தானது. இதுதான் ரொம்ப இரட்டை வாழ்க்கையாக காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த காலையில நான் கொடுக்கிற செய்தி யாரையோ குற்றம் சுமத்துவதற்காகவோ அல்லது உங்களை நியாயம் திருப்பதற்காகவோ உங்களை வேதனைப்படுத்துவதற்காகவோ இந்த செய்தி நான் கொடுக்கல. உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருந்தால், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரியாகும், வெளியில நீதிமானை போல காட்டிக்கொள்வது போல வாழ்கிறவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களை இரண்டு வாழ்க்கையும் பார்க்க அவரால் முடியும். மனிதராலே வெளியிலே உள்ள வாழ்க்கையை பார்க்க முடியும், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்க முடியாது. மனுஷனுக்கு அது தெரியாது. ஒரு பக்கம்தான் மனிதனால் பார்க்க முடியும். மனிதருடைய பார்வை என்பது எல்லைக்குட்பட்டது. நம்முடைய பார்வையும் பறவைகளின் பார்வைக்கும் இல்ல வித்தியாசம் என்னவென்றால், பறவைகள் பறக்கும் போது அதற்கு ரெண்டு பக்கமும் கண்கள் இருக்கிறது. பறவைக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அது ரெண்டு கண்களாலே ஒரே நேரத்தில் ரெண்டு காட்சிகளை பார்க்க முடியும். வலது கண்ணால இங்கே நடப்பது என்னவென்பதையும் அது காண முடியும், இடது கண்ணால இந்த பக்கம் என்ன நடக்குது என்பதையும் அது பார்க்க முடியும்.
ஒரே நேரத்தில் 2 கண்களால் 2 காட்சிகளை பார்க்க முடியும். மனிதனால் அப்படி செய்ய முடியாது. நம்முடைய 2 கண்களால் ஒரு முறை ஒரு காட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும். 2 காட்சிகளை நம்முடைய கண்கள் ரெக்கார்ட் செய்யாது. இதுதான் 2க்கு வித்தியாசம். அதே போல மனிதர்களாலே நாம் ஒரு காட்சியை மட்டும் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய ஒரு முகத்தை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகத்தை, இன்னொரு வாழ்வை நம்மால் பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவனோ அவர் சகல இடங்களிலும் இருக்கிறார், சகல இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பின்னணியத்தை தேவன் அறிகிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறபடியினாலே ஒவ்வொரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் பார்க்கும் தேவன் ஒருத்தர் இருக்கார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு மறைவாக எதுவும் செய்ய முடியாது. அவருடைய பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதையும் மறைத்து விட முடியாது. நான் சொன்ன கதையே திரும்ப சொன்னாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிறு பள்ளியில் ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு எல்லார் கையிலும் ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்து அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த பழத்தை நீங்க தான் சாப்பிடணும், உங்களை நான் இப்போ அனுப்புறேன், எங்கேயாவது போய் ஒளிஞ்சு சாப்பிட்டு வாங்க, யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். எல்லா பிள்ளைகளும் தங்கள் அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளேயோ அல்லது மறைவிலையோ அல்லது மரத்தடியிலையோ யாருக்கும் தெரியாதபடி ஒளிந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பிள்ளைகளும் வந்தாலும் ஒரு பிள்ளை வரல, தாமதமாக வருது, அழுதுட்டே வருது. அந்த பிள்ளை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கிட்ட அது சொல்லுது, அண்ணா நான் இந்த பழத்தை சாப்பிடவே முடியல, யாருக்கும் மறைவாக சாப்பிட முடியல நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா எல்லா பக்கமும் என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு. யாருமா பார்க்கறா? யாருமே இல்லையே, இவங்களெல்லாம் சாப்பிட முடியுது, யாரும் பார்க்காம இவங்களெல்லாம் சாப்பிடும்போது ஒன்னால ஏன் முடியல அப்படின்னா, இல்ல ஏசப்பா என்னைய எல்லா இடத்துலையும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நான் போறேன்லாம் என் கூட வர்றாங்க, அவருக்கு தெரியாம நான் எப்படி சாப்பிட முடியும்னு அந்த பிள்ளை ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சான். அப்பதான் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளைகளே நீங்கள் இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களை பார்க்கிறார், அவருடைய பார்வையில் இருந்து ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது, எல்லாருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவராக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தையும் அறிய முடியும், இங்கிருந்து பேசுகிற என் இருதயத்தையும் அறிய முடியும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை காண்கிற தேவன் அவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பல நேரங்களில் நாம் இந்த மனநிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரும் பார்க்கல அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. யாரும் பார்க்கல, என்னைய யார் கண்களுக்கு தெரியாது, இது மறைத்து செய்யப்படக்கூடிய ஒன்று என்று நாம் நினைத்து சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சிறு குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த மனநிலை நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இந்த மனநிலை நம்ம எல்லாருக்கும் இருந்தா நாம் நிச்சயமாக ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இரட்டை வாழ்க்கை, 2 விதமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஒரு ஆளால பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. இது வசனம் உங்களுக்கு தெரியும். தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்கு காத்திருந்த போது அவன் வளர்த்தியை பார்த்து, உயரத்தை பார்த்து, அவனுடைய உடல் அமைப்பை பார்த்து, இவன் தான் ராஜாவாக வரப்போகிறான் என்று அபிஷேகம் பண்ண எழுந்தான். கர்த்தரோ இவன் அல்ல என்று தாவீது சின்ன பையனா இருக்கிறவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் சொன்னார் என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இரட்டை வாழ்க்கையை பற்றி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சவுல் பற்றி பைபிள்ல படிக்கிறோம். ராஜாவாகிய சவுல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:9, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் ஆகாக் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை அழிக்கணும்னு சொன்னாரு. காலமெல்லாம் இஸ்ரவேலுக்கு அவன் தலைவலியாக இருப்பான், எனவே அவனை அழித்து விட வேண்டும், அங்குள்ள எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, ஆடு மாடுகளை எல்லாம் நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார்.
ஆனா சவுல் அப்படி செய்யல. அவன் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி தரமான கொழுமையான ஆடு மாடுகளை தனக்காக கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டான்னு பைபிள் இருக்கு. அழித்து போட மனதில்லாமல் நலமான எல்லாவற்றையும் தப்ப வைத்தான். கர்த்தர் சொன்னபடி சவுல் செய்யல, தனக்குன்னு எடுத்துக்கிட்டான், அழிக்கல. ஆனா அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட கேட்கிறாரு, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து விட்டாயா அப்படின்னு சொல்றாரு. உடனே சவுல் சொல்றான், ஆமா எல்லாம் செய்துட்டோம், கர்த்தர் சொன்னபடி செய்தாயிச்சு என்று சவுல் சொல்லுகிறான். ஆனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சவுல் சொல்லுகிறான், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். நல்லா கவனிச்சிங்கன்னா இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் உண்மையா செய்தது வேற, ஆனா சொல்றது வேற. சாமுவேல் கேட்கிறாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்றியே, அப்படின்னா இந்த ஆடு சத்தம் கேட்குது, அது என்னன்னு கேட்கிறாரு. ஆடே சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி, ஐயா நான் இங்க தான் இருக்கேன், இந்த சவுல் என்னைய கொல்லாம ஒழிச்சு வச்சிருக்காருன்னு ஆடு சத்தம் போடுது. சாமுவேல் கேட்கிறாரு, இது என்ன சத்தம், ஆடு மாடு சத்தம் கேட்குது. அப்போ சொல்றான், இல்ல இது ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக நலமான கொழுமையான ஆடு மாடுகளை கர்த்தருக்காக எடுத்து வச்சிருக்கு. செஞ்சதெல்லாம் அநியாயம் செஞ்சுட்டு கடைசியில் யார் மேல பழி போடுறது? ஹலோ, ஆண்டவர் மேல. இதெல்லாம் ஆண்டவருக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். சவுலுடைய இரட்டை வாழ்க்கை இருக்குல்ல, இது போல இந்த வாழ்க்கை மிகவும் ஆபத்தான வாழ்க்கை என்பதை மறந்து விடாதுங்க. யாராவது ஒருத்தர் வெளியில பிள்ளைங்க விளையாடுறாங்க, அவங்களை சண்டே ஸ்கூலுக்கு யாராவது கொண்டு விட்டுட்டு வரும்படி அன்போடு கேட்கிற, கொஞ்சம் கட்டாயப்படுத்தி பிள்ளைகள் விளையாட சண்டே ஸ்கூலுக்கு 2-3 பிள்ளைங்க விளையாடுறாங்க, அவங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரட்டை வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது என்பதை மறந்து விடாதீங்க. ஒருவேளை சவுல் சாமுவேலுக்கு மறைச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைக்கவே முடியாது. 2 விதமான வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் தேவன் விரும்புவதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று எண்ணி விடாதிருங்கள். எனவே நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம் என்னவென்றால், இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆலயத்தில் ஒரு விதமாகவும் வெளியில ஒரு விதமாகவும் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மிக ஆபத்தானது. எனவே நாம் எங்கிருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய சொந்தக்காரங்களோடு நண்பர்களோடு எங்கே இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அநேக நேரங்களில் சிலர் எப்படி வாழ்கிற வாழ்க்கை உண்டு, சபையிலே தேவ பிள்ளை போல பரிசுத்தவானை போல தன்னை காட்டிக்கொண்டு வெளியிலே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் செய்கிற அனுபவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. யார் பார்க்க போகிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையை நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்துவிட முடியாது. நீங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து தேவனை ஏமாற்றவில்லை, உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நாம் எல்லாரும் அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நின்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செய்த கிரியைகளுக்காக, நன்மைக்காவது தீமைக்காவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும். அன்றைக்கு நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது தெரிந்து ஆக வேண்டும். எல்லா நாளும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை மறைத்து விட முடியாது. தேவனும் எனக்கு தேவை, உலகமும் தேவை, ஆண்டவருடைய சபையும் எனக்கு தேவை, விக்கிரக ஆராதனையும் தேவை, ஆண்டவரும் தேவை, எனக்கு பாவமும் தேவை என்று 2ம் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட வாழ்க்கிற வாழ்க்கை இல்லை. கர்த்தர் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு மனிதன் உலகத்துக்காக வாழ மாட்டான். ஒருவேளை தேவனுக்காக வாழ்கிற மனிதன் ஒருவேளை தவறி உலகத்தின் காரியங்கள் ஈடுபட்டால் அவன் மனசாட்சி அவனை வேதனைப்படுத்தும். அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் அதை செய்து விட்டேன் என்று அழுவான், தேவ சமூகத்தில் கதறுவான். ஆண்டவரே, உமக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறுவான். அதுதான் தேவனோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் தேவனுக்காக வாழணுன்ற ஆசை இருந்தாலும் உலகத்தையும் சேர்த்து வாழ்கிறார்கள் அல்லவா. உலக சிற்றின்பங்களையும் உலக பாவத்தையும் செய்து கொண்டு ஜெபமும் பண்ணிக்கொண்டு உலகத்தின் சிற்றின்பங்களிலும் இருந்து கொண்டு பாவம் செய்து கொண்டே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே என்ன தோணும் என்றால், அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செய்தாலும் அவர்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. அது வழக்கமாக செய்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை கெட்ட வார்த்தை பேசினாலும் மனசுல ஒரு கவலை இருக்காது அவங்களுக்கு. அது ஒரு பெரிய தவறாக அது தெரியாது. சந்தோஷமாக அது செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழமாட்டார்கள், மன்னிப்பை கேட்க மாட்டார்கள், அது செய்து கொண்டே இருப்பார்கள்.
ரெண்டும் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், ஒன்று போல் போய் கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையாய் கர்த்தருக்காக வாழ்கிற ஒருவனாலே உலகத்திற்காக வாழவே முடியாது. அப்படி ஒருவேளை உலக வாழ்விலே அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் அதை நினைத்து அழுது மன்றாடி ஒப்புரவாகி தேவனிடத்திலே சேருவார்கள். எனக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் ஆண்டவருக்காக எப்படி வாழ்கிறேன் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் இயேசு மரித்தார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனையே நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருக்காக மாற்றணும்னு தானே அவர் சிலுவையில் மரித்தார். தன்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், பிசாசின் கையிலும் இருக்கட்டும் என்றால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இல்ல, இந்த உலகத்தில் பாவத்திலும் உளையான சேற்றிலும் சிக்கி பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்த நம்மை இரத்தத்தினால் மீட்டு அவன் கையில் இருந்து கர்த்தர் அவருக்காக வாங்கி கொண்டார். நாம் இப்பொழுது சாத்தானின் பிள்ளை அல்ல, தேவன் அவன் கையிலிருந்து நம்மை பறித்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கையிலிருந்து பிசாசு மறுபடியும் அவன் கைக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யறான்? திட்டமிடுகிறான். நீங்கள் இடம் கொடுத்தால் சாத்தானின் கைக்கு போக முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் பிசாசு நம்மை பறித்து கொள்ள முடியாது. இயேசுவுக்காகவே நாம் வாழ முடியும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இரட்டை அன்பு. 2 விதமான அன்பு. ஒன்று தேவனை நேசிப்பது, இன்னொன்று உலகத்தை நேசிப்பது. 2 விதமான அன்பு இருக்கு. அன்பானவர்களே, நான் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னை தங்கள் வாயினால் என்னிடத்தில் என்ன செய்யறாங்களா? சேருகிறார்கள். வார்த்தை பேசும்போது அதை ஆண்டவர்கிட்ட சேர்ற மாதிரி பேசுறாங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது போல பேசுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்க, ஆனா இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் சொல்றாங்க, வாயினால ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆனா அவங்க இருதயம் என்கிட்ட இல்ல, அவங்க இருதயம் எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றத வேதத்துல வாசிக்கிறோம். இதை கேட்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அவ்வளவுதான், சும்மா சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாக அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுன்னு கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட்டார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனையும் நேசித்து பாவத்தையும் நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரையும் பிடிக்கும், ஆனா பாவத்தையும் பிடிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நீங்க வாழ முடியாது. ஒன்று ஆண்டவருக்காக வாழணும், இன்னொன்று சாத்தானுக்காக வாழணும். ஒன்று பரிசுத்தத்துக்காக வாழணும், இல்லை பாவத்துக்காக வாழணும். 2 சேர்ந்து வாழ முடியாது. நான் அப்படி நடிக்க முடியாது. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியும் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு இந்த கால வேளையில ஒருவேளை நீங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறவங்களா இருந்தா நீங்க ஒரு எஜமானாகி ஆண்டவர் பக்கம் வந்துருங்க. ஒரு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த காலையில இந்த செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். அன்பானவர்களே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளை என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு மறந்துடக்கூடாது. சபையில் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்ற நீங்க நிறைய பேர் கூடியிருக்கிற இடத்துல நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாலிபரே, அநேக நண்பர்கள் நடுவில் இருக்கும்போது அங்கேயும் சொல்லணும், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தவறு செய்ய மாட்டேன், நான் இயேசுவுக்கு பிரியமானதான் செய்ய முடியும் என்று நண்பர்கள் நடுவில் சொல்வதற்கு ஆயத்தமா? அது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதாது. உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் நண்பர்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் சொந்தங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது. ஏனென்றால்
பாவம் செய்கிற மற்ற இடத்துல இருக்கும் பொழுது நீங்க ஆண்டுடைய பிள்ளைன்னா அது எல்லாருக்கும் முன்னாடி கஷ்டமா இருக்கும் என்பதற்காக சபைக்கு போகிறேன் என்பதை கூட மறைத்து செல்ல விடுவார்கள். நீங்க சர்ச்சுக்கு போறேன் இப்படி செய்யலாமான்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக சர்ச்சுக்கு போறேன்றதே சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அப்பதான் நாம விருப்பப்படி செய்ய முடியும். சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா விருப்பப்படி செய்ய முடியாதுன்னு ஆண்டவரை தேடுவதையும் ஆலயத்துக்கு போவதையும் மறைத்து விடுகிற கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. அன்பானவர்களே, தேவனை நேசித்து சகோதரனை பகைக்கிற இன்னொரு கூட்டம் 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும் நாம் அடிக்கும் போது, அன்பானவர்களே, கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள், தேவனை சிநேகிக்கிற ஒருவர் சகோதரனையும் சிநேகிப்பான்னு பைபிள்ல படிக்கிறோம். பாருங்க, 3வது நான் சொல்றேன், தேவனையும் நேசித்து தேவனை அலட்சியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிற இன்னொரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் மேல அன்பு இருக்குது, ஆனா ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிற மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. உலக சந்தோஷத்திற்கும் நண்பர்களுக்கும் நேரம் இருக்கும், ஆனா தேவனுக்கு நேரம் இல்லை. கர்த்தரை அலட்சியப்படுத்துவது, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அலட்சியப்படுத்துவது என்பது நிச்சயமாக தேவனை மிகவும் வேதனைப்படுத்தும். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல, ஆலயத்துக்கு வருகிறதுல ஒரு நாளும் தேவனை அலட்சியமா நினைக்க மாட்டாங்க. நாம் செய்கிற கிரியைகள் சில நேரம் தேவனை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும். அன்பானவர்களே, நான் சொல்றேன், நாம ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நாம எப்படி நடந்து கொள்வோம்? நீங்க நல்லா யோசிங்க. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரியோ அல்லது முக்கியமாக நீங்க நேசிக்கிற உங்க உறவினர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்களோ யாராவது ஒருத்தர் நீங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப கவனமா பேசுவீங்க, வார்த்தைகளை கவனமா பேசுவீங்க. நான் உங்களை சொல்றேன், நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லது உதாரணமா கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ள போயிருக்கிறீங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபோன் வருது, என்ன செய்வீங்க? எத்தனை பேர் கலெக்டருக்கு முன்னாடி பேசிட்டு போது ஃபோன் வந்தா எடுத்து பேசுவீங்க? எங்க பேசுவீங்களா, பேச மாட்டீங்களாங்க? கிரிங்கிரின் ரிங் அடிக்க என்ன செய்வீங்க? கலெக்டர்கிட்ட பேசிருக்கோம், ஃபோன் வந்தோடனே என்ன பண்ண, உடனே சவுண்ட் என்ன நினைப்போம்? அவரு என்ன நினைச்சிருவாரு தெரியல. ஃபோன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, எவர் பாஸ்டரே பேசினாலும் சரி கட் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சு வெளியே வந்த பிறகுதான், பாஸ்டர் நீங்க ஃபோன் பண்ணீங்க, அப்போ கலெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எடுத்தா தப்பாயிடுன்ட்டு எடுக்கலன்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா சர்ச்சில் ஃபோன் வந்தா எடுத்துட்டு வெளியே ஓடுறமே. கலெக்டரை விட இயேசு மோசமா? கலெக்டரை விட ஆண்டவர் பெரியவர் தானே. பிரசங்கம் பண்ணும்போது புகழ குனிஞ்சு செல்போன் நோன்றது தேவன் அலட்சியப்படுத்துவது தானே. பிரசங்க நேரத்தில் வாட்ஸ்அப் பார்ப்பதும் ஃபேஸ்புக் பார்ப்பதும் ஆண்டவரை அலட்சியப்படுத்துவது தானே. ஒரு முறை உங்களை கேட்டு பாருங்க, நான் ஆண்டவரை அலட்சியப்படுத்துறேன்னா? ஜெப நேரங்கள்ல, பிரசங்க நேரங்கள்ல, ஆலயத்துக்குள்ள நான் ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேட்டு பாருங்க. நான் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்க குற்றவாளி நான் சொல்வதில்லை, நீங்கள் குறை உள்ளவர்கள் நான் சொல்வதில்லை. கர்த்தர் இங்க இருக்கிறாரு, எத்தனை பேர் நம்புறீங்களோ? ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் இருக்காரு, பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவ சமூகத்தில் மிகவும் பயபக்தியா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வேற யாராவது நம்மளை பார்த்துருவாங்கன்றதுக்காக அல்ல, நான் என்ன செய்கிறேன்றதை ஆண்டவரே பார்க்குறாரு. நான் தாகமா ஜெபிக்கிறேனா, வாஞ்சியா ஆராதிக்கிறேனா, இல்லை ஒரு எதிர்பார்ப்போடு பிரசங்கத்தை கேட்குறேனா, ஏதோ பொழுது போகட்டும் சீக்கிரம் இவர் பேசி முடிச்சா வீட்டுக்கு போகணுன்ற ஒரு அலட்சியமா நான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறேனா அப்படின்றத என் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவரை நேசித்து அவரை அலட்சியப்படுத்துகிறவனா இருந்தா நான் இரட்டை வாழ்கிறவனாக இருக்கிறேன். சில நேரங்கள் அப்படிதான் நடக்கும். பாருங்க, ஆறாத நேரத்துல குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சிலர்லாம். குழந்தை செல்லம் ஓ அப்படின்னு செல்ல குட்டிடி. ஆறாத நேரத்துல பிள்ளை வீட்டுல போய் கொஞ்சுங்க. சபையில ஆராதனையில கர்த்தரை துதிக்கிற நேரம், எவ்வளோ செல்ல கொஞ்சி குட்டியா இருந்தாலும் சரி,
வீட்டில் என் பேத்தியா இருந்தாலும் சரி, நான் வீட்டில் கொஞ்சிக்கிறேன். ஆனால் சபையில் ஆராத நேரத்தில் அது வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. நான் ஆராதனை நேரத்தில், ஜெப நேரத்தில், ஆராதனத்தில், செய்தி நேரத்தில் என் கவனம் வேறு பக்கமாக திரும்ப வேண்டாம். சில நேரம் குழந்தை அழும்போது அதனை சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் தேவையில்லாமல் பொழுதுபோக்கிற்காக நாம் செய்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, அது தேவனை அலட்சியப்படுத்துவதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. நான் தேவனை நேசித்தும் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு இடம் ஒன்று இருக்கு. நான் சபைக்கு வர்றேன், ஆண்டவர் நேசிக்கிறேன், இயேசு எனக்கு வேணும் தான். ஆனால் அதே நேரத்தில் நான் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கல, ஆண்டவருக்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுக்காம இருப்பது இருக்குல்ல, அப்படி வாழ முடியும். சிலர் கர்த்தருக்கே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, என் விருப்பப்படி நான் வாழ்ந்து கொள்கிறேன், ஆனால் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகை அப்படிதான் வந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அவரை பார்க்க விரும்புறேன், பார்த்தா போதும், அவர் எனக்கு வேணும்னு இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை பார்க்கணும்னு ஆசை, அற்புதம் நடக்கணும், செய்தி கேட்கணும், எனக்கு நன்மை செய்யணும் இயேசு. ஆனா இயேசு எனக்கு வேண்டாம், அவர் நன்மை செய்த இந்த உலகம் அப்படிதான் நினைக்குது. இயேசு எனக்கு நன்மை செய்யணும், ஆனா இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்ற அர்ப்பணம் செய்யாத வாழ்க்கை. உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வாங்க. அதான் கிறிஸ்தவம். சொல்லுங்க, உண்மையான விசுவாசி ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வான். அத பவுல் இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அதான் கிறிஸ்துவ ஜீவியம். நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டாச்சு. என் கை சிலுவையில் அறையப்பட்டிருக்கு பாவத்துக்கு, கால் அறையப்பட்டிருக்கு. இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் பாவம் செய்வதில்லை. அதான் பவுல் சொல்றார், நான் எப்படி ஏற்கனவே செய்த பாவத்தை நான் செய்ய முடியாதபடி என் கைகள் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்தவனா இருந்து கொண்டு என் இஷ்டப்படி வாழ்வேன், ஆனால் நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். ஒரு அப்படி இல்லாதிருந்தா நான் கர்த்தரை ஏமாற்றுகிறேன், என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன் இருப்பேன். 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசியா இருந்து சபையில் இருந்துட்டு இயேசு வரும்போது போகலைன்னா வேஸ்ட் தானங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னைக்கு என்ன பாஸ்டர் இப்படி போட்டாரு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நான் சொல்றதை சொல்லிதான் ஆகணும். நான் உங்களுக்கு சொல்றேனே, 30 நாள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 30 நாள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு சம்பளம் எல்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அந்த ஓனர் செத்தான். கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுவிடுவீங்க. அது முதல்ல சொல்லிக்க வேண்டியதானே. நீங்க 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசி வந்துட்டு பரலோகம் போகும்போது உன்னை அறியேன்னு ஏசு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வேதனை வேண்டான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்காக குடும்பத்தை விட்டு, சொந்தத்தை விட்டுட்டு, சில நட்புகளை விட்டு, அது வேணாம் இது வேணாம் அது செய்யக்கூடாது இது கூட நிறைய விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கூட எடுக்காம ஆலயத்துக்கு ஓடி வந்து நம்ம வருமானத்திலலாம் நம்முடைய வருமானங்கள் எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கை தசமாக கொடுத்து எல்லாமே நம்ம செய்து, ஆனால் கடைசியில் நாம் எதற்காக செய்தோமோ அது கிடைக்கலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளோ பாடுபடுறோமே, இவ்வளோ ஆலயத்துக்கு வர்றோமே, இவ்வளோ ஜெபம் பண்றோமே, இவ்வளவெல்லாம் பிரயாசப்படுறோமே, நம்ம எல்லாருமே ரொம்ப எல்லாம் வசதியா இல்லை, தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய உயர்ந்த இடத்துல இல்லாட்டாலும் நமக்கு இருப்பவைகளை கொண்டு கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இவ்வளவு தூரம் வாழணும்னு நினைச்சிட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகலன்னா பட்ட பிரயாசம் வீணா போயிடுமே. அதுக்கு தான் சொல்றோம், இரட்டை வாழ்க்கை வேண்டாம், கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து நம்ம எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நினைக்கிறாரு, சகோதரா சகோதரி எனக்காக வாழ்வாயான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்டை வாழ்க்கை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க இருமனம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
14 முதல் நீங்க படிக்கும்போது அங்க ஒரு இடம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 யாரா படிக்கிறீங்களா? இங்க நான் வாசிக்கிற போது இந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல. ஆஃப் ஆனா பார்த்துக்கலாம், கட்டானா பார்த்துக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பத்தி லவோதிக்கேயா சபை சொல்றாரு. நீ குளிராவும் இல்லை அனலாவும் இல்லை, ஆண்டவருக்காகவும் வைராக்கியமா இல்லை, குளிராவும் இல்லை, கலந்த நிலைமையில இருக்கிற. இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பாவியாவும் இல்லை, பரிசுத்தவானாவும் இல்லை, பாவி பரிசுத்தம் ரெண்டும் கலந்து கிடக்கு. பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசை, ஆனா உலகத்தை விட முடியல. அதுதான் வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? வாந்தி பண்ணி போடுன்னு சொல்றாரு. அது அவரால் முடியாது. அல்லேலூயா. அன்பான, ஒன்று கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கணும், இல்லைன்னா டீயா இருக்கணும். டீயும் கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து குடிச்சு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு கெட்ட நிலையில இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் என்று சொல்றாரு ஆண்டவர். அந்த வசனத்தை படிக்கும் போது இருமனம் உள்ளவன் நிலையற்றவனா இருக்கிறான்னு சொல்றாரு. இருமனம் உள்ளவர் அக்கறையற்றவர்களா இருப்பார்கள், இருமனம் உள்ளவர்கள் அர்ப்பணிப்பில்லாதவர்களா இருப்பார்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66 முதல் 68 வரை உள்ள வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதுல 66 அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் இடத்துல இருக்குது. பின்வாங்கி போற வாய்ப்பு இருக்கு, ஆண்டவர் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு, ஆனா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா உம்மிடத்துல என்ன இருக்கு? நித்திய ஜீவ வசனம் இருக்கு ஆண்டவரே, உண்மை விட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். மாணவர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன், ஆமென், ஸ்தோத்திரம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வரும்போது நான் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன் என்ற ஒரு உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இரட்டை வாழ்க்கையை பற்றிய சில ஆதாரங்களை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வசனம் பாருங்க, தானியேல் வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இங்க எழுதப்பட்டிருக்கு. ஒரே வாழ்க்கை. தானியேல் இரட்டை வாழ்க்கை வாழல. அவன் தனிப்பட்ட முறையில வேற வாழ்க்கையும் வெளியில வேற வாழ்க்கையும் வாழல. தான் ஜெபிக்கிறவன் என்ற இடத்துல தன்னை மாற்றிக்கிடல. தான் ஜெபிக்கிறவனாக இருக்கிற அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். சூழ்நிலை சாதகமா இருக்கும் போதும் ஜெபம் பண்ணா, சூழ்நிலை சாதகமா இல்லாத போது ஜெபிக்கிறதை போல நடிக்கல, அல்லது ஜெபிக்காதவனை போல வாழ்ந்து விடவில்லை. கஷ்டம்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது ஜெபத்தை விட்டுறல, அப்பவும் அப்படித்தான் வாழ்ந்தான். ஜெபம் பண்ற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, ஜெபிக்கிற ஒருவன் எப்போதும் ஜெபிக்கிறவனா இருந்தான். ஜெபித்தால் பிரச்சனை என்று வரும்போது ஜெபத்தை விட்டு இல்லையே, அப்பவும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்தான். மாறுபட்ட வாழ்க்கை, இரட்டை வாழ்க்கை தானியேல்கிட்ட இல்ல. என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன பார்த்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை தானே, அது ஒரே வாழ்க்கை வாழ்ந்து தானியேல். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12 நீங்க அதை படிக்க முடியும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, உன்னுடைய இளமையை குறித்து ஒருத்தர் அசட்டை பண்ணக்கூடாது. இளமை வயதில், வாலிபர் வயதுல வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ளணும். உன் இளமை அந்த வயதை யாரும் அசட்டையா கேவலமா பேசிடக்கூடாது. உன்னுடைய அந்த பருவத்தை யாரும் கேவலம் பேசிடக்கூடாது. எல்லாரும் அந்த ஸ்டேஜில் அப்படிதான் செய்வாங்க, நீயும் அப்படித்தான் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது.
இந்த உலகம் வாலிப வயதுல அதெல்லாம் செய்யும். ஆனா தேவ பிள்ளை அப்படி செய்ய மாட்டான்னு இந்த உலகம் சொல்லணும். அல்லேலூயா. இந்த பையன் அப்படி இல்லை, இந்த பிள்ளை அப்படி இல்லை, இந்த பிள்ளை போல இருக்கிற வயதுடைய மற்றவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா இந்த பிள்ளையோ இந்த பையன் அப்படி கிடையாதுன்னு சொல்லணும்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. உன் இளமையை குறித்து யாரும் அசட்டையா பேசிடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. இந்த பிள்ளை இப்படி நடந்துருச்சு, இந்த பையன் இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வாலிப தொடுக்குன்னு சொல்லிடக்கூடாது. இது இப்படி அலையுது பாருன்னு சொல்லக்கூடாது. எப்படி நடக்குது பாரு, நம்ம நடைய பாருன்னு சொல்லிடக்கூடாது. நீ நடந்து போகிற போது, நீ உடை உடுத்தும் போது, நீ பேசுகிற போது, நீ பார்க்கிற பார்வை, இவைகளை குறித்து ஒருத்தர் உன்னை பத்தி தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. மிகவும் கவனமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17-18 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. ஆனா சபைக்குள்ள சில மரம் 2 கனியும் கொடுக்கு. அது எப்படின்னு தெரியல. இது பெரிய ஆச்சரியமான உலக அதிசயமா இருக்கு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ஆனா ஒரே மரத்துல 2 விதமான பழங்கள் எப்போதும் இருக்க போதில்லை. ஒரு தக்காளி செடியில ஒரு பக்கம் தக்காளி, இன்னொரு வெண்டைக்காவும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா விசுவாசிகள் சிலருடைய வாழ்க்கையில தக்காளி இருக்கு, வெண்டைக்காவும் என்ன செய்யுது, ஜெபமும் இருக்கு, சினிமாவும் இருக்கு. ஒரே மரத்துல என்ன இருக்கு, 2மே கலந்துருக்கு. ஒரு பக்கம் நல்ல வார்த்தை இருக்கு, ஒரு பக்கம் அந்நிய பாஷையும் இருக்கு, இன்னொரு பக்கம் அடிதடி சண்டையும் இருக்கு. 2மே ஒரு மரத்துல இருக்கு. புரியுதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் புரியல போல. புரிஞ்ச அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷையும் இருக்கு ஒரு செடியில. நீங்க தான் மரம், வேற யாரையும் சொல்லி நீங்க தான் மரம். உங்க மரத்துல ஒரு பக்கம் அந்நிய பாஷை இருக்கு, இன்னொரு அநியாய பாஷை இருக்கு. 2மே ஒரு மரத்துல இருக்கு. அதான் ஏசு சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்கவே முடியாது, நல்ல மரத்தால கெட்ட கனி கொடுக்கவே முடியாது. நீங்க நல்ல மரம் நல்ல கனி கொடுங்க. உங்ககிட்ட ஒருபோது கெட்ட கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கல. இரட்டை வாழ்க்கை வேண்டாம், இரட்டை வாழ்க்கை ஆபத்தானது. மத்தேயு சுவிசேஷம் 23:25-28 வரை வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, மத்தேயு 23:25 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமான கருத்துக்களை சொல்றாருன்னு கவனிங்க. இந்த வேத பாரகரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா மாயக்காரர்னு. இரட்டை வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு என்ன பேரு? மாயக்காரர். மாயக்காரர். வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். அது மாதிரியான ஒரு நிலை வேத பாரகர் வாழ்ந்திருக்கிறாங்க. நான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது இப்படி ஜெபிக்க வேண்டாம், இப்படி தானந்தரம் பண்ண வேண்டாம் சொன்னல. அவங்க அப்படித்தான் செய்தாங்க. மனசுல என்ன ஆசைன்னா எல்லாருக்கும் தானந்தரம் பண்ண, எல்லாரும் பார்க்கணும்னு செய்யறது. ஆனா எல்லார் பார்வையிலும் இவர் பெரிய தாராள பிரபுன்னு நினைக்கணும்னு செய்யறது. ஆனா மனசுல சரியான எண்ணம் இல்லைன்னு சொல்றாரு. ஜெபிக்கிறது ரோட்ல சந்தைகள்ல எல்லாரும் பார்க்கும்போது இவர் ரொம்ப ஜெப வீரர்னு சொல்லணும்னு அவர் ஜெபிக்கிறார். உபவாசிக்கும் போது முகவாடலாக வைத்துக்கொண்டு உபவாசிப்பது, அது மற்றவர்கள் பார்க்கும்போது இவர் பெரிய பரிசுத்தவான் என்று காண்பிப்பதற்காக. ஆனா உண்மையாக அப்படி இல்லை. வாழ்வது பரிசுத்தவானாக அல்ல, உபவாசம் உண்மையானது அல்ல. ஆனா உபவாசம் பண்ணுவது போல காண்பித்துக் கொள்ளுதல். நீங்களும் நானும் தேவ பிள்ளையாக காண்பித்துக் கொள்ளுதல் அல்ல, தேவ பிள்ளையாக வாழ்தல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவ பிள்ளையாக காண்பித்தல் அல்ல, தேவ பிள்ளையாக வாழுதல். இதைத்தான் இயேசு பார்க்கிறார், இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இன்று முதல் நீங்களும் நானும் தேவ பிள்ளையாக காண்பிப்பதில் கவனம் செலுத்த வேண்டாம், தேவ பிள்ளையாக வாழ்வதில் கவனம் செலுத்துவோம். உங்க உள்ளமும் வாழ்க்கையும் உங்களுடைய வார்த்தைகளும் வெளிப்புற தோற்றங்களும் ஒன்று போல இருப்பதாக.
ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல கழுவ வேண்டியது எதை? பாத்திரத்தின் உள்பகுதிய. பாத்திரம் வளர்க்கிற சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா. இப்ப ஆண்களும் பாத்திரம் வளர்க்குறாங்க. அதனால பெண்கள் மட்டும் பாத்திரம் வளர்க்கறது இல்லை. பாத்திரம் வளர்க்கிற சகோதர முதல்ல எதை தான் வளர்க்கறது? வெளியே வா. அல்லேலூயா. அப்படி வளர்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற இயேசு. நீ உள்ள விளக்கும் போதே பாதி வெளியே கழுவிருன்றாரு. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு. பாத்திரத்தை முதல்ல எங்க கழுவணுமா? முதல்ல உள்ள கழுவு. உள்ள கழுவிட்டு இருக்கும் போதே தண்ணி போட்டு வெளியே கழுவிடும். அதுக்கப்புறம் வெளியே கழுவு. நிறைய நேரம் வெளியே கழுவி வச்சிடறோம், உள்ளுக்குள்ள கழுவுறது இல்லை. ஆண்டவர் அதை சொல்றாரு, வெளிப்புறத்தை விட உள்புறம் சுத்தமா இருக்கணும்ப்பா. ஒரு பாத்திரம் வெளியில எப்படித்தான் பரவாயில்ல, உள்ள நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா வெளிப்புற சுத்தம் தேவைதான். வெளியிலையும் நம்ம பார்க்கும்போது தேவன் பிள்ளையா தான் வாழணும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப முக்கியன்றாரு. பாத்திரத்தின் உள்புறம் சுத்தமா இருக்கணும். வெளிப்புறம் ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுவார். ஆனா உள்புறம் அசிங்கமா இருந்தா ரொம்ப கஷ்டம். அதுல எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப முக்கியமானது, நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வெளியில எப்படி இருக்குன்னா நீதிமான்கள் போல ஆண்டவர் இயேசு சொல்றார். நீங்க வெளியில நீதிமான போல காமிக்கிறீங்க, ஆனா உள்ள மாயத்தினால இருக்கு, அக்கிரமத்தினால இருக்கு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அந்தரங்க பாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. மறைவுன்னு ஒண்ணு இருக்கப்படாது. அல்லேலூயா. சிலருக்கு அவங்க போனை யாராவது எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருமா? தோத்திரம். சிலர் போனெல்லாம் தொடவே முடியாது. உங்க போனை உங்களை பார்த்துக்க எத்தனை பேர் உங்க போனை எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணி யாருனால்ட்டையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? நான் சர்ச்சில் ஒரு நாள் அதுக்குன்னே ஆராதனை வைக்கலாமா? ஒரு நாள் ஆராதனை வச்சு எல்லார் போனையும் கொண்டு வாங்கன்னு முன்கூட்டியே சொல்லாம திடீர்னு கேட்டா, முன்கூட்டி சொன்னா எங்கேயாவது மாத்தி கீத்தி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு கூட்டம், சிறப்பு கூட்டம்னு சொல்லி இங்க வர சொல்லி அவ்வளவு பேர் போனையும் நான் வாங்கி ஒன்னொன்னா நான் பார்க்கறதுக்கு சம்மதமா? சிலர் போனை கொடுக்க மாட்டாங்க. மேல ஒரு இப்படி போனு, இப்படி ஒரு லாக்கு, அதுக்குள்ள போயிட்டு என்னெல்லாமோ பண்ணி வைக்கிறானு என்னைக்கு இன்னைக்கு போ. ஆமா, வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் கூட ஓப்பன் பண்ண போனை ஓப்பன் பண்ணா, அதாவது பேதுரு 4ஆம் காவல் வச்சிருந்தாங்களாம். 1ஆம் காவலை தாண்டி 2ஆம் காவலை தாண்டி சில செல்போனுக்கு 4 காவல் இருக்கு. ஒன்னா ஓப்பன் பண்ணா உள்ளே ஓப்பன் போயிட்டே இருக்கு. வாட்ஸ்அப் ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, இன்ஸ்டாகிராம் ஒரு லாக்கு, கேலரிக்கு ஒரு லாக்கு. ஐயோ அப்பா உள்ள என்ன இருக்கோ தெரியல, அவ்வளவு பெரிய முக்கியமான பொருள் இருக்கு, அதை யாரும் பாத்திரவே கூடாது. இந்த மற்றவங்க பார்க்க கூடாதுன்னு ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறா, நீ இரட்டை வாழ்க்கை. ஆமா இல்லையா? வெளியில நீ ஒரு லாக் போடுறீங்களா, அது வேணா ஓகே தான். சப்போஸ் யாராவது அந்த லாக்கை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீ லாக்கு போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? என் போன்ல லாக் இருக்கு மேல. என் லாக்கு பாஸ்டர்மாவுக்கு தெரியும், அவங்க லாக்கு எனக்கு தெரியும். எப்போ போன் வந்தாலும் பாஸ்டர்மா எடுப்பாங்க, எப்போ போன் வந்தாலும் நான் எடுக்க முடியும். எதை வேணாலும் என் செல்போன்ல நோண்டி பார்ப்பாங்க, அவங்க போனையும் நான் பார்க்க முடியும். எல்லாம் ஓப்பனா இருக்கு. சிலர் அப்படி கிடையாது. ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரருக்கு போனை நான் பார்க்க முடியாது, என் வீட்டுக்காரர் போனை என்கிட்ட காமிக்கவே மாட்டார், அவர் போன் அவர் தான் எடுப்பார் சொல்லியிருக்காரு, என் போன் வந்தா நீ எடுக்காதன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்க என்ன அந்தரங்கம் இருக்கு, மறைமுகம் இருக்கு. உன் போனை பெற்றோர் தொட முடியலையா? கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் போனை பார்க்க முடியலையா? ஓப்பனா இல்லை அப்படின்னா அங்க ஒண்ணு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். போன் வந்த உடனே தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறன்னா நீ ரெட்ட வாழ்க்கை. கேட்ட டவர் கிடைக்காது, உனக்கு கிடைக்காது. எப்பவும் ஆண்டவர்கிட்ட டவர் போயிடுச்சு. ஆண்டவருக்கு உனக்கும் டவரே இல்லை, அதனால மொட்டை மாடிக்கு ஓடுற. நிறைய பேர் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க. போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டு குச்சு கொச்சு 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 ரெட்டை வாழ்க்கை. இதெல்லாம் ஆண்டவர்
ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்ல சொன்னதுனால சொல்றேன், தேவனுடைய பிள்ளைய அந்தரங்கமாய் ஒருவருக்கு தெரியாம, பெற்றோருக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்தரங்கம் ஒளிச்சு மறைச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில அது ரெட்ட வாழ்க்கையா இருக்கு. நீ இது மாற்றாத பட்சத்துல கர்த்தர் வரும்போது கைவிடப்படுவாயே. கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? பரலோகம் போகலன்னா வேஸ்டா போயிடுமே. நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுல போய் திட்டுவீங்க, என்னைய பார்த்து நீ காலையில காத்தாலே நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதான்னு. இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை அலையில சொல்லுங்க. நான் என்ன ஏதாவது உங்களுக்கு எனக்கு பிரச்சனையா, பாக பிரிவினையா, உங்களை திட்டணும்னு ஏதாவது எனக்கு இருக்கா? அப்படிலாம் இல்லை. உங்களை பேசணும்னு, உங்களை மனசு புண்படணும்னு பேசணும்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நீங்க எப்படியாவது கிறிஸ்துவுக்காக வாழணுன்ற ஒரு ஆசையில தான் இன்னைக்கு இந்த காலையில பேசுறேன். உங்க வாழ்க்கை மாறணும். பைபிளோ நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 27:22 யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் இடத்துல கிட்ட போய் அவனை தடவி பார்த்தான். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. சத்தம் ஏசாவின், யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். கை வேற, வாய் வேற, வார்த்தை வேற, செய்கை வேற. பேசுறதெல்லாம் பழமா தான் பேசுறான். சில ஆள் அப்படிதான் பேசும், பழமா பேசும், நெய்வெடிய பேசும். ஆனா செயல்ல ஒண்ணுமே கிடையாது. வாயில வாழைப்பழமா, கையில கரத கிழங்கான். கரத கிழங்கு சொறி எடுக்க பத்திலாம் அவன் கையே கரத கிழங்கு தான். வாய் மட்டும் பழமா பேசுவான். ஆள் நிறைய இருக்கு. ஆராதனையா பாஸ்டர், நான் முதல்ல இருப்பேன் பாஸ்டர், ஆனா வரைய மாட்டான். சில ஆள் பேசுறதெல்லாம் பார்த்தா பவுல் மாதிரியே பேசுவான். அவ்வளவு இனிமையா பேசுவான். தேவ பக்தியும் நிறைந்தவனாக வைராக்கியமா பேசுவான். ஆனா ஜெபமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் வாயின் வார்த்தை ஒண்ணுக்கும் உதவாது. கர்த்தர் கிரியைகளை தான் பார்க்கிறாருன்னு வெளிப்படத்தில் சொல்லி, நான் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வார்த்தை எது வேணாலும் பேசலாம், ஆனா செய்கை ரொம்ப முக்கியமானது. செயல்கள் இல்லாம வார்த்தை பேசி என்ன செய்ய? நான் எதையும் செய்யாம வெறும் வார்த்தை மட்டும் பேசினா பயன்படாது இல்லை. நான் செய்யாத ஒண்ணை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. நான் கை கொள்ளாத ஒண்ணை உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த காலையில தேவன் நம்மகிட்ட கிரியைகளை எதிர்பார்க்கிறார். யூதாஸ் ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இயேசு கூட தான் இருந்தான், ஆனா இயேசுவை காட்டி கொடுக்கிறத கவனமா இருந்தான். ரெண்டு விதமான வாழ்க்கை யூதாஸ். ஒரு பக்கம் பார்த்தா யூதாஸ் எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ இயேசுவின் சீஷன், ஆஹா ஓஹோ, யூதாஸ் பயங்கரமான ஒரு நபராக தெரிந்தான். ஆனா இவன் யாருன்னு இன்னொரு பக்கம் யாருக்கு தான் தெரியும்? இயேசுக்கு தான் தெரியும். ரெட்ட வாழ்க்கை வாழ்றவங்கள பக்கத்துல கண்டுபிடிக்க முடியாது சில இடத்துல. அவன் ரொம்ப அற்புதமான ஆளு. இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது கூட சாப்பிட்டான், படுத்தான், இயேசு கூட இருந்தான். பேது கூட தெரிலங்க இவன் யாருன்னு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து ஏசப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போது தான் தெரியுது, ஆடா இவன் இப்படிப்பட்ட ஆளான்னு. ரொம்ப நாளைக்கு நாம ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஏமாத்திர முடியாது. என்னைக்கு ஒரு நாள், பல நாள் கள்ள சொல்லுங்க, பல நாள் கள்ள ஒரு நாள் என்ன செய்யும், பிடிப்பட்டுருவான். நீ என்னதான் ஏமாத்தின, ஒரு நாள் உன்னுடைய புட்டு வெளியே வந்துடும், வெளியரங்கமாயிடும். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுறதுக்கு முன்னாடி நீயே மனம் திருப்பிட்டா உனக்கு நல்லது. நீங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டோட விட்டு ஆண்டவர் பக்கம் வந்துட்டா ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்லது. கர்த்தருக்குன்னு முழுமையா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரு மனம் உள்ளவர்கள் நீ கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட இப்படி அழுகிறாரு. ஆண்டவர் சில நேரத்துல நான் விரும்புறது செய்யாம நான் வெறுக்கிறது செய்யற மாதிரி தெரியுது. இது ஒரு ஆண்டவருக்காக ஒரே வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆதங்கம். அது உண்மையான விசுவாசி இப்படி ஜெபம், அப்பா நான் உங்களுக்காக தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா சில நேரம் இப்படி ஆயிடுது, என்னை மன்னிங்கன்னு அழுக. அது ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறவங்க ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காகவே வாழ விரும்புறேன்ப்பா, ரெட்ட வாழ்க்கை வேணான்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த கால வேளையில ஒரு முறை கூட அர்ப்பணம் செய்து சில வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. வாலிபர்களே, நீங்க உங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரை என்னை அர்ப்பணம் செய்கிறேன்னு. பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா.
இன்னைக்கு இந்த காலையில் ஒரே ஒரு ஆள் கூட ஒப்பு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். உங்க வாழ்க்கை ஒருவேளை ரெட்ட வாழ்க்கையா இருந்தா இன்னைக்கு நீங்க மாத்திடுங்க. சபையில ஒரு மாதிரி வாழ்றேன், கிறிஸ்தவ மத்தியில் ஒரு மாதிரி வாழ்றேன், ஆனா கல்லூரியில வேற மாதிரி இருக்கிறேன், வெளியில போனா வேற மாதிரி இருக்கிறேன், வேலை செய்யற இடத்துல வேற மாதிரி வாழ்றேன், மற்றவங்களை பாவிகளோடு சேரும் பொழுது பாவியாவே மாறிடுறேன், கெட்ட வார்த்தை பேசுறவங்க சண்டை போடுறவங்க கிட்ட போயிட்டா நானும் அவங்கள போல மாறிடுறேன், என் வார்த்தை என்னுடைய எல்லா செயல்களும் நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துக்கு தகுந்தவள மாறிக்கிறேன்னு சொன்னா இந்த இரட்ட வாழ்க்கை இன்னைக்கு மாறணும். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறட்டும், ஒப்பு கொடுங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார், உதவி செய்வார். தேவனுக்காக ஒரு புதிய வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆனா இன்று முதல் கொண்டு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்ப்பா. எந்த இடத்துல நான் ஒரே மனுஷியா வாழ விரும்புறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ praise the Lord. ஆண்டவரே நன்றி. ஹalleluya. இளைய குமாரன் பத்தி சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு 15ஆம் அதிகாரம் லூக்காவில் சொல்லிருக்கு. ஆமென். இந்த இளைய குமாரன் மனம் திரும்பின பொழுது, ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது, ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்தா பரலோகமே களி கூறும். இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். இளைய குமாரன் ஒரே வாழ்க்கைக்கு திரும்பிட்டான். ஆனா மூத்த குமாரன் அப்படி இல்லை. அவன் ரெட்ட வாழ்க்கை உடையவனா இருந்திருக்கிறான். அவனுடைய ரெட்ட வாழ்க்கை வெளியிலே வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்துல 51ஆம் சங்கீதத்துல தாவீது அழுகிறாரு. தாவீதின் வாழ்க்கையில கூட சில நேரம் அப்படி வந்தது, ரெட்டை வாழ்க்கை வந்தது. அழுது மன்றாடுறான். இன்னைக்கு இந்த காலையில உங்க கண்கள்ல கண்ணீர் வரட்டும். ஓ, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ததை குறித்து ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து அழுங்க. ஆண்டவர்ட்ட, அப்பா என் வாழ்க்கையில அப்படி உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நான் கைவிடப்படக்கூடாதபடி ஒரே வாழ்க்கை வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர்ட்ட உதவி கேளுங்க. உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தாரு. நான் பாவம் செய்வதன் மூலமாக மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்துவிடக் கூடாது. ஆண்டவர் என்னை கிருபையாய் மன்னியும் கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை மாற்றி போடுங்க. தாவீது இப்படி ஜெபம் பண்றாரு. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீரே, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையில வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று தாவீது ஜெபிக்கிறானே. என் பாவங்களை பாராதபடிக்கு அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தில் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நமக்காக பட்ட பாடுகளுக்காக ஒரு முறை கூட ஆண்டவரே கண்களை மூடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே இப்படி கேளுங்க. ஆண்டவரே, நீ கேட்ட கத்த தருவாரு. ஒரு நாள் நான் ரெட்ட வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. தயவு செய்து பிரதர் சிஸ்டர் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக ஒரே வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கத்தட்ட எல்லாரும் தயவு செய்து கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதிய வல்லமையை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், உங்கள் ஆத்துமாக்களை புதுப்பிப்பார். ஆண்டவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்துக்காக அழுகிற ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவார். பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த ராத்திரியில நீங்க பேசின வார்த்தைகளை ஒப்பு கொடுங்க, நீங்க செய்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. என் தேவனே, என் மேல் பிரியமா இருக்கும்படி என் வாழ்க்கை அர்ப்பணம் செய்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த ஆலயத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறபடியால் கர்த்தர் பேசுகிறார். உங்க மேல் தேவன் அன்பு வைத்திருக்கிறார், அதனால பேசுறாரு. ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசு மட்டும் போதும். இனி பாவம் எனக்கு வேண்டாம். இனி ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வேண்டாம். ஆண்டவரே, அசுத்தங்கள் வேண்டாம், அக்கிரமங்கள் வேண்டாம், விக்கிரக ஆராதனை வேண்டாம். ஆண்டவரே, மனுஷருக்கு விரோதமாக நான் எழும்புவதில்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மேல கைய வைங்க, என் பாவத்தை கழுவி அருளுங்க, என்னை சுத்தமாக்கி அருளுங்க. ஆண்டவரே, ஒரு புது மனிதனா மாத்துங்க. ஆண்டவரன் கேளுங்க. ஆண்டவர்ட்ட, ஓ ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏன் பாவத்துக்காக இயேசு மரித்தார்னு பைபிள் சொல்லுது. அவர் நெருக்கப்பட்டு முடுக்கப்பட்டு இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கல. ஒரு முறை கல்வாரி நோக்கி பாருங்க. அடிக்கப்படுகிற கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஜனத்தின் பாவத்து நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக. ஒரு சொட்டு கண்ணீராவது இந்த ஆலயத்தில் விழட்டும் சகோதரா, சகோதரி. ஒரு சொட்டு கண்ணீராவது ஆலயத்தில் விழட்டும். நீங்க புதுப்பிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை மாற்றி விடுவாரு. உங்களை அக்கினியா மாற்றிடுவார் ஆண்டவர். உங்களை பரிசுத்தமா மாற்றிடுவாரு. உங்களை பக்கத்துல கொண்டு வருவார் ஆண்டவர். உங்களை வாரி அணைத்து தூக்கி கொள்ளுவார் ஆண்டவர். உங்க உள்ளத்தை கர்த்தர் மாற்றி பரிசுத்தமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யல. அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை ஸ்தோத்திரம் குற்ற நிவாரண பலியாய் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவன் ஸ்தோத்திரம் நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது ஹல்லேலூயா, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு பைபிள் இருக்கு. வசனம் சொல்லுது. ஆண்டோடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். அவ்வளவு கஷ்டப்பட்டார்ல சிலுவையில. அதுக்கு பதிலா நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருந்தோம்னா அதுதான் அவருக்கு பெருசு. அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் என்னன்னா நீங்களும் நானும் மனம் திரும்பி இருப்பது. எவ்வளவோ கஷ்டத்தை இயேசு சகித்தார். ஆனா நம்மளா மனம் திரும்பும் போது அதை பார்த்தாருன்னா அவர் கஷ்டம் அவருக்கு பெருசா தெரியாது. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அந்த ஜனங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, என் பிள்ளையா மாறி இருக்காங்கன்னு அவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஏசாயா 53 தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். நான் மறுபடியும் பாவம் செய்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு முறை கூட கையை உயர்த்தி கத்தட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழவே விரும்புகிறேன் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர் மத்தியிலும் நான் இயேசுவின் பிள்ளையாகவே வாழ விரும்புகிறேன். எனக்குள்ள எந்த அந்தரங்க பாவம் இல்லாதபடி என்னை சுத்திகரியும், இரத்தத்தினால் கழுவும். பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தா என்னை பாவத்துக்கு விலக்கி காத்தருளும். பாவம் செய்யும்படி மனிதர்கள் தூண்டினாலும் அங்கே நான் இயேசுவுக்காக நிற்க வேண்டும். என் வாய்க்கு காவல் வையும். உமக்கு பிரியமில்லாத வார்த்தை வராதபடி என் வாயை காவல் வையும். என் கால்களின் நடக்கைகளை கவனியும் ஆண்டவரே. கையின் செய்களை கவனியும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமானகளை மட்டும் செய்யும்படி என் கைகளுக்கு கிருபை பாராட்டும். என் சிந்தைகள் சரியா இருக்கட்டும், என் பார்வை சரியா இருக்கட்டும். என் இருதயம் திருக்குள்ளதும் கெடுதலுமா இல்லாதபடி என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. குழந்தைகளே சொல்லுங்க, பெரியவங்களே சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லுங்க. சிலர்லாம் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் தரணுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றம் தரணும். உண்மையான உணர்ந்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தா கர்த்தர் மாற்றுவார். உங்க வீட்டுல சில நேரம் சண்டை வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாம பேசிடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே,
கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் கிருபை செய்வார். சண்டை வராமலே கர்த்தர் காக்க முடியும். சண்டை வராமலே காக்க முடியும். கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் வந்துடக்கூடாது. லஞ்சம் வாங்கிடாதீங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாம காரியம் செஞ்சிடாதீங்க. வட்டிக்கு வாங்கிடாதீங்க. பணத்துல உண்மையா இருங்க. வார்த்தையில உண்மையா இருங்க. சிந்தையில உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்குவதும் வட்டிக்கு வாங்குவதும் தேவனுக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுவார். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய சாபமா மாறிடக்கூடாது. பெரிய பெரிய உபச்சார வேசித்தனம் அது மாதிரிலாம் இல்லாம இருக்கலாம். பொருளாசை பாவம். ஹல்லேலூயா. பேராசையை நம்ம வாழ்க்கை விட்டு போட்டும். புறங்கூறுதல் போட்டும். மற்றவங்களை எப்போதும் புறங்கூறி திரிகிறது போட்டும். தேவையில்லாம மற்றவங்க பிரச்சனைகளையே பேசி அதெல்லாம் மாறணும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க தேவன் கிருபை செய்யட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே ஒரு சுத்திகரிக்கிற நாளாக இது இருக்கட்டும். ஒரு புதுப்பிக்கிற நாளா இருக்கட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுங்கப்பா. மத்திய ஆகாயத்துல இயேசுவை நீர் வரும்பொழுது இங்கிருக்கிற ஒருவர் கூட கைவிடப்படாதபடி எங்கள் முழு சபையும் மத்திய ஆகாயத்துல வந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியம் இல்லாம ரெண்டு வாழ்க்கை வாழாதபடி ஒரே பரிசுத்த வாழ்க்கை வாழணும். உலக வாழ்க்கை வேணாம். உலகத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை வேணாம்ப்பா. ஒருவரை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளையாக நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கனி சூளைக்குள்ளேயே போக நேர்ந்தாலும் இயேசுவுக்காக நிற்க உதவி செய்யுங்க. சிங்க கெபிக்குள்ளேயே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இயேசுவுக்காக நிற்க பண்ணுங்க. சிறைச்சாலைக்குள்ளே போக நேர்ந்தாலும் இயேசுவுக்காக நிற்க பண்ணுங்க. உம்மை ஒரு நாள் உம்மை மறுதலிக்க கூடாது. உம்மை ஒரு நாள் காட்டி கொடுக்க கூடாது. இயேசு மட்டும் போதும் என்று நிற்க வேண்டும். கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் அந்நியம் சிநேகம் சமாதானமும் நம்ம எல்லாரோட சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.